ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோ பாலிசி போர்ட்டலில் பாலிசி எப்படி இஷ்யூ பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். எல்லா லாகின் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் முடிச்சுட்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட புது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த செஷனுக்கு வேண்டி. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ டே பை டேயில் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா அந்த வீடியோஸ் ஒரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது pos.gopolicy.com இதுதான் நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதில் நம்ம போனோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். அதர்வைஸ் யூசர் ஐடி வரல அப்படின்னா யூ கேன் சூஸ் யுவர் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலில் நம்ம என்னென்ன பாலிசிஸ்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 வீலர், ப்ரைவேட் கார்ஸ், கூட்ஸ் கேரிங் வெஹிக்கிள், பப்ளிக் கேரிங் வெஹிக்கிள், மிஸ்லினியஸ், ஹெல்த்து, COVID-19 இந்த போர்ட்டலில் இந்த யூஸ்லாம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இங்கே சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சர்ச், மை பாலிசி, டேஷ்போர்ட், ட்ரைனிங், பியர் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டராக சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஒரு 2 வீலர் பாலிசி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு பாலிசி நீங்கள் மோட்டர் பாலிசி போடுறதா இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆர்சி காப்பி, பழைய இன்சூரன்ஸ் காப்பி கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதுவும் கிளியர் காப்பியாக கையில் வச்சுருக்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதில் இருக்கிறதா நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நீங்களாக ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு 2 வீலர் பாலிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிளிக் ஆன் 2 வீலர். இந்த 2 வீலர் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ரோல் ஓவர், ஒன்று வந்து நியூ பிஸ்னஸ், ஒன்று வந்து ரெனியூவல். ரோல் ஓவர்னா என்னென்னா, பழைய பாலிசி வந்து வேற ஒரு கம்பெனியில் போட்டிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வராங்க. அந்த கண்டினியூட்டி இல்லாமல் நம்மக்கிட்ட வராங்க. அதனால அது ரோல் ஓவர் ஆகி நம்மக்கிட்ட வருது. கஸ்டமருக்கு அது ரெனியூவல், நமக்கு அது ரோல் ஓவர். ஸோ நம்ம இதை பண்ணும்போது ரோல் ஓவர். இது எல்லாமே நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய டேர்ம்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் ஓவர். நியூ பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோரூம்லேருந்து ஒரு புது வெஹிக்கிள் வெளியே வருது இல்லைங்களா? ஸோ அந்த புது வெஹிக்கிளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறது தான் நியூ பிஸ்னஸ். ரெனியூவல் என்னென்னா, இந்த வருஷம் ஜனவரி மாதம் நான் நிறைய இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் அது ரெனியூவலுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அப்போது இது எனேபிள் ஆகும். அடுத்த வருஷம் அது ரெனியூவலுக்கு வரும்போது இது எல்லாமே நமக்கு அடுத்த வருஷம் ரெனியூவல் வரும். ரோல் ஓவர் போட்டதெல்லாம் ரெனியூவலுக்கு வரும். அப்போ அது ரெனியூவலில் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருப்பாங்க, அதை நம்ம ரோல் ஓவர் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற கம்பெனி மூலிமா நம்ம பாலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் ரோல் ஓவர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் ஓவர் கிளிக் பண்ணோடனே காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் தேர்ட் பார்ட்டின்னு 2 டைப் இருக்குது. ஸோ காம்ப்ரிஹென்சிவ்னா என்னென்னா, நம்ம வண்டிக்கும் சேதாரம் ஆச்சுன்னா கவரேஜ் கிளைம் வாங்கிக்கலாம். 3வது மனுஷங்க மேலே நீங்கள் விட்டு அவங்களுக்கும் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா, அவங்க வண்டிக்கும் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் இதில் கிளைம் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்சிவ். தேர்ட் பார்ட்டினா என்னென்னா, நம்ம வண்டிக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் 3வது மனுஷன் மேலே இடிக்கிறீங்க இல்லைங்களா, இல்லை அவங்க வண்டி மேலே இடிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் கவரேஜ் கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளைம் வாங்கி தர முடியும். ஸோ அப்போது கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது காம்ப்ரிஹென்சிவ் தான் சொல்லணும். தேர்ட் பார்ட்டி சொன்னோம்னா தேர்ட் பார்ட்டியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. கஸ்டமர் எது கேட்குறாங்களோ ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. அது உங்களுடைய விருப்பம், கஸ்டமருடைய விருப்பம். ஆனால் உங்களுடைய விருப்பம் எப்போவுமே என்னவாக இருக்கணும்? காம்ப்ரிஹென்சிவ். கஸ்டமருக்கு புரிய வச்சு அவருக்கு எஜுகேட் பண்ணுறது தான் நம்ம வேலை. அவங்க ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு தேர்ட் பார்ட்டி போவாங்க. ஸோ எப்போவுமே காம்ப்ரிஹென்சிவ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ கிளிக் ஆன் த காம்ப்ரிஹென்சிவ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கிளிக் பண்ணோடனே ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் பாலிசி காப்பியும் ஆர்சி காப்பியும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ பழைய ப்ரீவியஸ் ஆர்சி காப்பியை பார்த்து வண்டி நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் இப்போது ஏதோ ஒரு வண்டி நம்பர் கொடுக்குறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கு, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்படி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும்.
ஸோ சில வண்டிலாம் 3 நம்பர் வரும் அப்படின்னு இருக்குல்ல, அதில் டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அதுக்கெல்லாம் நம்ம பாலிசி இஷ்யூ பண்ணலாம், நியூ இந்தியா மூலிமா இஷ்யூ பண்ணலாம். அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். ஸோ இப்போது வண்டி நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வண்டியோட நேம், வண்டியோட அந்த வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கம்பெனி பேர்லையா இல்லை இண்டிவிஜுவலான்ட்டு. ஸோ கம்பெனி பேர்னா கம்பெனி சூஸ் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மேனுஃபேக்சரிங் இயரும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் நிறைய இடத்துல வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் இயர் வந்துட்டு 2018 கொடுப்பீங்க. அப்போது 2000 இயர் டிசம்பர் 2018 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வண்டி ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து 2019 தான் ரெஜிஸ்டர் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் இயரை நீங்கள் கம்பல்சரி பார்த்து தான் போடணும். மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் மந்த் அண்ட் இயர்னே ஆர்சி காப்பியில் இருக்கும். அதை மேனுஃபேக்சரிங் இயரை கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. அப்போது 2018 டிசம்பரில் இது ஆயிடுச்சுன்னா 2019 தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். 2019 மார்ச்சில் ரெஜிஸ்டர் ஆகுது, அப்போ தான் இந்த வண்டி சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? இது கம்பல்சரி மேனுஃபேக்சரிங் இயரும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு மேக் அண்ட் மாடல். இதிலே கேட்டிருக்காங்க மேக் அண்ட் மாடல். இந்த வண்டியை யார் மேக் பண்ணாங்க? டிவிஎஸ் அப்பாச்சிங்கிற வண்டியை வந்துட்டு யார் மேக் பண்ணாங்க? டிவிஎஸ்ங்கிற கம்பெனி. கரெக்டுங்களா? RX 135 யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க? யமஹாங்கிற கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஸோ யார் மேக் பண்ணியிருக்காங்க, அதோட மாடல் என்ன? கரெக்டுங்களா? அப்போது மேக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மேக் இருக்கும், அதுலேயே இருக்கும். மாடல் அதுலேயே இருக்கும். எப்பயுமே மாடல் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போது இதில் வந்துட்டு ஸோ இதில் வந்து நான் பல்சர்னு கொடுக்குறேன். ஸோ பல்சர் வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க? பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அதோட மாடல் என்னங்க? பல்சர். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கேட்குறாங்க? சப் மாடல் கேட்குறாங்க, சிசி கேட்குறாங்க, ஃபியூயல் டைப் கேட்குறாங்க, சீட்டிங் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. அப்போது இதோட சப் மாடல் என்னன்னு பார்க்கணும். பல்சர் 135 இல்லை 220 இல்லை 200 அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். சிசி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். சிசிங்கிறது என்னன்னா கியூபிக் கெப்பாசிட்டி. கியூபிக் கெப்பாசிட்டிங்கிறது என்னன்னா உங்களோட ஆர்சி காப்பிலேயே இருக்கும். சிசிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கியூபிக் கெப்பாசிட்டி. பல்சர் வந்து ஃபியூயல் டைப் என்னன்னு கேட்குறாங்க, பெட்ரோலா டீசலான்னு, அதுவும் ஆர்சி காப்பிலேயே இருக்கும். சீட்டிங் கெப்பாசிட்டி, பல்சர் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, அது உங்கள்கிட்டயே இருக்கும், அதுவும் ஆர்சி காப்பிலேயே இருக்கும். அப்போது இந்த விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், vehicle register in the name of அது, manufacturing year, registration date, make, model, sub model, இது எல்லாமே எதை பார்த்து போடணுங்க? ஆர்சி காப்பியை பார்த்து போடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதில் நம்ம வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது, இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சார் இது வரமாட்டேங்குது சார், இது என்னன்னே தெரில, இது டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் குக்கீஸை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் போடுறேன் ஸ்டாண்டர்ட் 200 பெட்ரோல் 2 சீட்டர் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இங்கே TN38 நம்ம கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக கோயம்புத்தூர் 138ன்னு வந்துருச்சு. சாரி, கோயம்புத்தூர் நார்த் TN38 வந்துச்சு. RTO வந்து அதுவே சூஸ் பண்ணிச்சு. RTO அது நம்மளோட வெப்சைட்டையும் சூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு இது வந்து பாலிசி காப்பி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாலிசி காப்பியில் வந்துட்டு ப்ரீவியஸ் பாலிசி டைப் இருக்குது. ப்ரீவியஸ் பாலிசி டைப். இப்போ இந்த ப்ரீவியஸ் பாலிசி டைப் எதுன்னு பார்க்கணும். அவங்க பாலிசி வந்துட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா இல்லை தேர்ட் பார்ட்டி போட்டிருக்காங்களா? அது என்ன சார் நோ பாலிசின்னா என்னென்னா, பாலிசி எக்ஸ்பைரி ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு, பாலிசி வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நோ பாலிசி கொடுத்துக்கலாம். பாலிசி எக்ஸ்பைரி ஆகி 3 மாதத்துக்குள்ளே இல்லைன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பழைய பாலிசி வந்து காம்ப்ரிஹென்சிவில் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். காம்ப்ரிஹென்சிவ் மீன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ், OD + TP. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன கம்பெனியில் போட்டிருக்காங்க அப்படின்னா
ஸோ நம்ம வந்துட்டு நேஷ்னலில் போட்டிருக்கோம், அந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். ஏதாச்சும் ஒரு கம்பெனிட்டு இல்லை, பழைய பாலிசியில் என்ன பேர் இருக்கோ அதை நம்ம இங்கே போடணும். சரிங்களா? ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பைரி டேட். நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் பாலிசி டேட் எப்போ எக்ஸ்பைரி ஆகிருக்கு அப்படின்னா 12ஆம் எக்ஸ்பைரி ஆக போகுது, நாளைக்கு அதாவது 12ஆம் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இந்த பாலிசி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பைரிங் டேட் மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக போடணும். வாஸ் த வெஹிக்கல் ஓனர்ஷிப் சேஞ்ச் இன் பாஸ்ட் 12 monthsன்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வண்டி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் செகண்ட் ஓனர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்சியில் இருக்கிற நேமும் இன்சூரன்ஸில் இருக்கிற நேமும் ஒரே நேமாக இருக்கணும். ஆர்சியில் வந்துட்டு ஒரு நேமும், ஆர்சியில் ஃபர்ஸ்ட் ஓனர் நேமும், ஆர்சியில் செகண்ட் ஓனர் நேமும், இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஓனர் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆர்சி காப்பியில் செகண்ட் ஓனர் நேமும் இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஓனர் நேமும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். இதுவே ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நோ கொடுக்கணும். ஸோ இப்போது நான் வந்து எஸ் கொடுக்குறேன். வாஸ் த வெஹிக்கிள் ஓனர்ஷிப் நோ கொடுத்துக்கிறேன். இப்போது வாஸ் த வெஹிக்கிள் ஓனர்ஷிப் சேஞ்ச் இன் த லாஸ்ட் 12 months, நோ கொடுத்துக்கிறேன். வாஸ் தேர் எனி கிளைம் இன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வண்டி போன வருஷம் பாலிசி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் ஏதாச்சும் கிளைம் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா நோன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது இந்த பர்டிகுலர் வண்டி வந்துட்டு அந்த ஓனர் நல்லா வச்சுருக்காரு, நல்லா பார்த்து ஓட்டியிருக்காரு. அதனால அதில் ப்ரீவியஸ் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் என்சிபி நோ கிளைம் போனஸ், அதாவது நீங்கள் நல்லா வண்டி ஓட்டினதுக்காண்டி ஒரு போனஸ் கொடுக்குறாங்க, நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயருக்கு 20, தேர்ட் இயருக்கு 4th, 5th, 5 years வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 2018, ஸோ 19ல் இது வரும், 20ல் இது வரும். ஸோ இப்போ 25 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பழைய பாலிசியில் என்ன இருக்கோ, அந்த பழைய ப்ரீவியஸ் பாலிசியில் என்சிபி 20 இருந்துச்சுன்னா நீங்கள் 20ன்னு கொடுக்கணும். பழைய ப்ரீவியஸ் பாலிசியில் 25ன்னு போட்டுருந்துச்சுன்னா இங்கே 25ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். பழைய பாலிசியில் 0ன்னு போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் 0 தான் செலக்ட் பண்ணணும். என்சிபின்னு போட்டு ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 0 எடுத்துக்க வேண்டியதான். என்சிபின்னு போட்டு 20ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 20 நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். ப்ரீவியஸ் பாலிசியில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்களாக ஒன்றும் செலக்ட் பண்ணக்கூடாது, அது இஷ்யூ ஆகும், கடைசியாக திருப்பி பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இது புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், வாஸ் த வெஹிக்கிள் ஓனர்ஷிப் சேஞ்ச் இன் பாஸ்ட் 12 monthsன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எஸ் கொடுங்க. என்னாச்சு, ஆர்சி காப்பியில் இருக்கிற நேம் ஒன்று, இன்சூரன்ஸ் காப்பியில் இருக்கிற நேம் வேறு, செகண்ட் ஓனர் நேம் இதில் ஃபர்ஸ்ட் ஓனர் நேம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். வாஸ் தேர் எனி கிளைம் இன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நோன்னு கொடுக்குறேன். ஸோ நோன்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோ கிளைம் போனஸ் வராது. ஏன்னா ஓனர் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போது உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்காது. ஸோ வாஸ் த வெஹிக்கிள், இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா இங்கே நோ கொடுக்குறேன், நேம் சேஞ்ச் ஆகலை, ஆனால் கிளைம் ஆகிருக்குன்னு சொல்லி எஸ் கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்காது. எப்போ கிளைம் கிடைக்காதுன்னா, நோ கிளைம் போனஸ் எப்போ கிடைக்காதுன்னா, கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்காது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கிடைக்காது. அதாவது இன்சூரன்ஸ் காப்பிலையும் ஆர்சி காப்பிலையும் ஒரே நேம் இருக்கணும், அப்போ இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். வெவ்வேறு இருந்துச்சுன்னா கிடைக்காது. பாலிசி எக்ஸ்பைரி ஆகி 3 months வரைக்கும் நோ கிளைம் போனஸ் கிளைம் பண்ணுறதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணாட்டி உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்காது, இந்த க்ரைட்டீரியாவிலேருந்து தான். சரிங்களா? அப்போ எப்போவுமே ஆர்சி இன்சூரன்ஸ் காப்பி, கஸ்டமர் சொல்லுவாங்க சார் போன மாதம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார் அப்படின்னா, பரவாயில்ல சார் அதை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் வாங்கி தரேன், 3 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக 90 நாள், 3 மாதம் இல்லை, கரெக்டாக 90 நாள் டைம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், தேர்ட் பார்ட்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷனும் வராதுங்க, அது வேஸ்ட்டு. தேர்ட் பார்ட்டின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோ பாலிசி போட்டு போயிருங்க, அது பெட்ரு. இது வந்து நோ பாலிசி. நோ பாலிசினா 3 மாதத்துக்கு அப்புறம்
சில பேர் வந்து பாலிசி தொலைச்சிருக்கலாம், சில பேர் பாலிசி போட்டு ஒரு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்து நோ பாலிசி கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நோ பாலிசின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கால்குலேட் ப்ரீமியம். ஸோ கால்குலேட் ப்ரீமியம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி வண்டி ஓடுற மாதிரி வரும். இதே ப்ரைவேட் கார் போட்டிங்கன்னா கார் ஓடுற மாதிரி வரும். இதுவே கூட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இந்த குட்டி யானை ஓடுற மாதிரி வரும். நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கரெக்டான ஒரு வாட்டி அதுலேயே டிஸ்பிளே ஆகிரும். இப்போ இதில் உங்களுக்கு ப்ரீமியம் இவ்வளோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எந்தெந்த கம்பெனிலாம் வருதுன்னு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரிலையன்ஸில் பிரேக்கிங் இஸ் நாட் அலோட் ஃபார் தி இன்சூரன்ஸ். பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸோ மொத்தமாக வந்து 1 2 3 6 கம்பெனி டிஸ்பிளே இருக்குது. 6 கம்பெனியில் வந்து இது 4 கம்பெனியில் இந்த பல்சருக்கு டிக்ளைன் மாடல். ஸோ மேக்மாவும் ஹெச்டிஎஃப்சியும் தான் எடுக்கிறாங்க. ஸோ மேக்மாலையும் ஹெச்டிஎஃப்சியில் எடுக்கிறாங்க. ஓகே, மேக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷூர்டு டிக்ளேர் வேல்யூ எவ்வளோ இருக்குங்க? 1,02,139 இருக்குது. அதாவது இன்ஷூர் டிக்ளேர் வேல்யூனா இந்த வண்டிக்கு இந்த கம்பெனி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. மேக்மாங்கிற ஒரு கம்பெனி வேல்யூ கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 லட்ச ரூபாய், 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பாருங்கள் 50,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ மேக்மாவில் பாருங்கள் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ ஜாஸ்தி, டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி, ப்ரீமியம் கம்மி. ஆனால் இதில் ஐடி வேல்யூ கம்மி, ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு சார் எனக்கு வந்துட்டு 1 lakh இருக்கிறது அப்படியே கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஐடி வேல்யூ ஏதாச்சும் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் மார்க் மாதிரி இருக்கும். இந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த கர்சர் நீங்கள் வச்சு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணி ஐடி வேல்யூ வந்துட்டு 1,20,000 நீங்கள் கொடுக்குறீங்க. எனக்கு 1,20,000 வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டவுன்லோட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கிளிக் பண்ணால் திருப்பி ரிவைஸ்டான ஐடி வேல்யூக்கு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்துருச்சு. 1,20,000க்கு ஐடி வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3,096. ஹெச்டிஎஃப்சியில் 64,000 தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிரேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, பேசிக் ஓன் டேமேஜில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் ஆன் கவருக்கு நான் ஒரு தனியாக ஒரு செஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரீமியம் பிரேக்கப் இதில் நம்ம எப்படி பாலிசியாக கன்வெர்ட் பண்ணலாம்னா ஆன்லைன் அப்படின்னு காட்டுது. ஆன்லைன்னா நம்மளே பாலிசி போட்டுக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இந்த கொட்டேஷனை எப்படி சென்ட் பண்ணணும், அடுத்த விஷயம் அதுதானே பண்ணுவோம். இப்போ ஒரு வண்டி நமக்கு ஆர்சி புக் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் காப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பணும். அந்த கொட்டேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கம்பேரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 பிளாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். பாருங்கள் மறைஞ்சிருச்சு. இப்போது கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்மாவையும் ஹெச்டிஎஃப்சியும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கொட்டேஷன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கம்பேர்னு கொடுக்குறேன். ஸோ கம்பேர்னு கொடுத்தோன்னா இங்கே இப்படி ஒரு டிஸ்பிளே, இப்படி ஒரு விண்டோ வரும். அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுத்த பிறகு இங்கே கஸ்டமர் எந்த கஸ்டமர் நேம் ஆர்சி புக்கில் இருக்கோ அந்த கஸ்டமரோட நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு என் பேரே நான் கொடுக்குறேன், கஸ்டமர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா? இதுதான் கொட்டேஷன், டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொட்டேஷன் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கொட்டேஷன் நம்ம பார்ப்போம். இந்த கொட்டேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
ரொம்ப அழகாக இருக்கும். டூ வீலர் இன்சூரன்ஸ் கொட்டேஷன் போட்டு என் பேர் போட்டிருக்கும், யாரோட பேர், கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டிருக்கும், இதெல்லாமே வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் வந்துட்டு உங்களுடைய நேம் வரும், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வரும். இது வந்து கஸ்டமர் கேர் மொபைல் நம்பர், இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரீமியம் எடுத்தோம் இல்லைங்களா, ஹெச்டிஎஃப்சியில் எவ்வளோ, மேக்மாவில் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎஃப்சியில் ஐடிவி இன்சூர் டிக்ளேர்டு வேல்யூ 64,000, மேக்மாவில் 1,20,000 வருது. டிஸ்கவுண்ட் வந்து 50% கொடுக்குறாங்க. ஓன் டேமேஜ் ப்ரீமியம் வந்து 2,112. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து, இது தேர்ட் பார்ட்டியோடது. ஸோ டோட்டல் ப்ரீமியம் வித் ஜிஎஸ்டியோட, நீங்கள் ஜிஎஸ்டி தனியாக கால்குலேட் பண்ணணுன்ட்டு இல்லை, இது வந்து வித் ஜிஎஸ்டியோட எவ்வளோ வருதுங்க, 3,603 rupees in HDFC, 3,096 rupees in மேக்மா. ஸோ கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட், இதை பற்றி நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். ஸோ 15 lakhs உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை நீங்கள் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமர் கூப்பிட்டு சொல்லுவீங்க, சார் மேக்மாவில் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது, நீங்கள் மேக்மாலே போட்டுருங்க அப்படிங்கிறது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர்கிட்ட ஃபண்டை வாங்கிக்கணும். என்ன பண்ணணும், மேக்மா ஓகே சொல்லிட்டாருன்னா, சார் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட வந்து, சார் எனக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நான் இப்போ பாலிசி இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஃபண்டை வாங்கிட்டு நீங்கள் பாலிசி போட்டு கொடுங்க. உங்கள் கையிலேருந்து பாலிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபண்டு கொடுக்கலன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவங்க ஃபண்டு கொடுக்கல சார், என்ன சார் இப்படி, இது என்ன, உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்கும், பட் கம்பெனி மேலே நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் போடும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக போட்டிங்கன்னா கிளைம்னு போகும்போது அந்த கிளைம் அழகாக கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு கஸ்டமரையும் அவசரப்படுத்துனீங்க, இல்லை கஸ்டமர் உங்களை அவசரப்படுத்தலை, நான் அவசரப்பட்டு ஏதாவது போட்டேன் சார் அப்படின்னு கிளைம் போகும்போது சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத சென்ஸ், கிளைம் போகும்போது ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் அதை பண்ணி தரீங்க, இது பண்ணி தரீங்க, ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ வந்து நீங்கள் சொல்ல முடியாது கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் வந்து சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. அந்த கஸ்டமர்கிட்ட சார் நீங்கள் அவசரப்பட்டதான் சார் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக போடுங்க. அப்போது ஒரு வாட்டி ஐடி வேல்யூ செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் அனுப்பிச்ச கொட்டேஷன் இதுவும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீமியம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ப்ரீமியம் பிரேக்கப்பு இங்கே வந்துட்டு ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கும், அந்த இடத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா there is a change in cover selection, yes to recalculate கேட்குறேன். நீங்கள் நோ டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நோ டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். ஸோ இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த கம்பெனியில் போட்டிருக்கீங்க, மேக்மாவில் போட்டிருக்கீங்க, டோட்டல் ப்ரீமியம் வந்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஐடி வேல்யூ கரெக்டு, என்சிபி அப்ளிகபிள் ஆகாது, கொட்டேஷன் நேமு, கிரியேட்டட் டேட்டு, பாலிசி ஸ்டார்ட் டேட்டு, பாலிசி எண்ட் டேட்டு, இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஸோ ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ், ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரப்போசல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரப்போசல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரிட்ரி மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும்தான் மேண்டட்ரி, மிச்சதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ டைட்டில் வந்து, ஸோ என்னோடய பேர் நான் கொடுத்துக்கிறேன், ஸோ லாஸ்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணும், அதாவது கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். இதே மாதிரி டைப் பண்ணிடாதீங்க, இங்கே டைப் பண்ணுறது தான் பாலிசியில் வரும். அதனால் பாலிசி, அதாவது இதில் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதே தான் பாலிசியில் வரும். ஸோ அதனால் நீட்டாக என்னென்ன அட்ரஸோ அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பர்பஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்படி பண்ணுறேன்.
சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கம்பல்சரியாக கொடுக்கணுங்க. ஏதோ ஒரு மொபைல் நம்பரும் ஏதோ ஒரு இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கஸ்டமரோட மொபைல் நம்பர் கூட கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கூட கொடுத்துக்கோங்க. டேட்டாஸ் எங்கேயும் யாரும் திருட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து சேசஸ் நம்பர் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக போடணும். தப்பாக போட்டுற வேண்டாம் தயவு செஞ்சு. இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் நீங்கள் பார்த்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? ப்ரொபோசல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. அதையே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதில் இருக்கிற நான் என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபெச் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர் வந்து கம்பல்சரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நாமினி நேம் வந்து கஸ்டமர்கிட்டே கேட்டு போடுங்க. அப்படி இல்லாட்டி கஸ்டமர் ஃபோன், இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. நாமினி டீட்டெயில்ஸ் வந்து எது கொடுக்குறோன்னா, இன்கேஸ் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரோ அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபா கவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு போகும். அதை வெரிஃபை பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ அந்த நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சாரி, இங்கே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அது போயிட்டுருக்கு, அதனால தான் அந்த பாட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ ஃபினான்ஷியல் டைப்பு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டைப் நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்த்து கஸ்டமர்கிட்ட கேட்டு போட்டுக்கோங்க. ஹைபாத்திகேஷனா இல்லை ஹையர் பர்ச்சேஸாக லீஸான்னு. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுலேயே ஆர்சி காப்பிலேயே உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸாக இல்லை ஹைபாத்திகேஷனாக லீஸான்னு இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். நான் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஹைபாத்திகேஷன் வந்து HDFC பேங்க்குன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ HDFC பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன் அப்படின்னா, சாரி ஃபினான்ஷியல் சிட்டின்னு கேட்டிருக்காங்க, நான் கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். ஸோ ஃபினான்ஷியல் நேம் வந்துட்டு HDFC பேங்க் லிமிடெட். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி காப்பி, இன்சூரன்ஸ் காப்பியும் நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அதை வந்து நீங்கள் கையிலேயே வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி நல்லா தெளிவான காப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த காப்பி நம்ம என்ன பண்ணணும், ஆர்சி காப்பி, ப்ரீவியஸ் பாலிசி காப்பியும் ப்ரீவியஸ் ஆர்சி காப்பியும், ப்ரீவியஸ் பாலிசி காப்பி நான் நோ பாலிசின்னு கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஆர்சி காப்பியை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரௌஸ் கொடுத்தீங்க, ஸோ இங்கே வந்து ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்சி காப்பிங்க, இதில் இருக்கிற ஆர்சி காப்பியை, இந்த வண்டியோட ஆர்சி காப்பியை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 தனித்தனியாக இருந்துச்சுன்னா கொலாஜ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொலாஜ் பண்ணி ஜேபிக்காக போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த பேமெண்ட் அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன் தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து தான் போடணும். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் போடக்கூடாது. இன்கேஸ் கிளைம் அப்படின்னு போகும்போது சரியான ப்ராப்ளம் ஆயிருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் ஆப்ஷன் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். போர்ட்டல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வந்துருச்சு. ஓகே. ஸோ ஆன்லைன் பேமெண்ட். ஸோ எதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் நம்பர் இருக்குது, இதில் கோட் நம்பர் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது இருக்குது. ஸோ இன்ட்ரிகேஷன் கோட் நம்பர்லாம் எதுவும் வேண்டாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் என்ன ஆகும்னா டைரெக்டாக ஆன்லைன் போயிடும். ஸோ இல்லை சென்ட் லிங்க் டு கஸ்டமர். ஆன்லைன் பேமெண்ட்னா நம்ம எப்போவுமே யூஸ்வலாக இந்த அமேசான் இதிலெல்லாம் நீங்கள் பே பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம மேக்மா
அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் நம்ம பாலிசி இஷ்யூ பண்ணுறோம். அதனால் மேக்மாவோட பேமெண்ட் தான் போகுது. இதை வந்து நீங்கள் இன்டர்மீடியேட் யாருக்கிட்டையும் நீங்கள் பே பண்ணுறதில்ல. இந்த எஃப்ஐ கோ பாலிசிக்கு நீங்கள் பே பண்ணுறதில்ல. டைரெக்டாக யாருக்கு ரெசிப்ட் ரைஸ் பண்ணுறீங்க, மேக்மாக்கு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. அப்போது இது எல்லாமே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இமெயில் அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். ஸோ இதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பேமெண்ட் ஆப்ஷன் போகும், டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஃபார் உங்களோட பர்பஸ் தான் சொன்னேன். சாரி. ஸோ நம்ம அதே பேஜ் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் வந்து சென்ட் பேமெண்ட் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க்கை சென்ட் பேமெண்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். கஸ்டமரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் கேஷ் வாங்கலை, கஸ்டமரே பேமெண்ட் பண்ணுறாரு அவரோட நெட் பேங்கிங்லேருந்து, இல்லை அவரோட கார்ட்லேருந்தே பேமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவருக்கு நீங்கள் லிங்க் அனுப்பிச்சி விட்ருங்க. இமெயில்லையும் ஃபோன் நம்பர்லேயும் மெசேஜ்லேயும் லிங்க் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவர் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவர் உங்கள்கிட்ட கேஷாக கொடுத்துட்டாருன்னா நீங்களே நான் சொன்ன மாதிரி மேக்மாவோட போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேக் போகலாம், கோ பாலிசிக்கு வந்துருச்சு. சாரி, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அது நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலுக்கு உங்களுக்கு பாலிசி காப்பி வந்துடும். ஓகேங்களா. இன்கேஸ் பாலிசி காப்பி வராட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி காப்பி வராட்டி இந்த இடத்துல லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மை பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் இப்போது போட்ட பாலிசி இருக்குங்களா கோபாலகிருஷ்ணன், இப்போ நம்ம இந்த வண்டி போட்டோம் இல்லையா மேக்மாவில், பார்த்தீங்களா இங்கே காட்டுது பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ரிச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். ஸோ பேமெண்ட் பெண்டிங் காட்டுது, ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அந்த பாலிசி காப்பி கிடைக்காட்டி இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாலிசி காப்பி இந்த இடத்துல இருக்கும். அப்படி நமக்கு பாலிசி ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் லிங்க் டு கஸ்டமர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சென்ட் லிங்க் டு கஸ்டமர் கொடுத்தோன்னே ஸோ insuranceGVRS@gmail.com இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 988 என்னோட இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் லிங்க் அங்கே போகும். யாருக்கு போகும்னா எந்த கஸ்டமரோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போகும். அவர் உங்கள்கிட்ட பேமெண்ட் கொடுக்காம நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணுறது, பேமெண்ட் நீங்கள் வாங்காமல் லிங்க் சென்ட் பண்ணுறது, இல்லை பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் உங்களோட பேங்க்லேருந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக ஆன்லைன் பாலிசி இப்படி தாங்க போடணும். ஸோ அடுத்த செஷனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் கார் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கோஆப்ரேஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாகும். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கால் மீ. ஹாப்பி செல்லிங். எல்லாருமே கோட் எடுத்து வச்சுருக்கீங்க, பட் நிறைய பேர் வந்துட்டு ஆக்டிவேட் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ ப்ளீஸ் ஆக்டிவேட் இட். ஸோ கைண்ட்லி இஷ்யூ அட்லீஸ்ட் ஒன் பாலிசி. ஸோ தயவு செஞ்சு ஆக்டிவேட் பண்ணுங்கள், இல்லைன்னா கோடை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் கம்மிங் மந்த்ஸில் வந்துட்டு கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கோடு திருப்பி வாங்கணுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஹாப்பி செல்லிங் கைஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.